காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஃப்ரம் மீடியா நெட்வொர்க்கிங் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் 25ஆம் தேதிக்கு பின் காலநிலையில் ஏற்பட போகும் மாற்றம். மட்டக்களப்பில் இரவில் நடந்த கோர விபத்து, பறிபோன 2 உயிர்கள். சந்தைக்கு வெளியிட தயார் நிலையில் இருந்த குடிநீர் போத்தல்கள் பறிமுதல். மின்சார தொடருந்து திட்டம் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. 16,000 பல்கலைக்கழக மாணவர்களுக்கு விடுதி வசதி, அரசாங்கத்தின் புதிய திட்டம். இலங்கையில் முச்சக்கர வண்டி சேவைகளில் ஈடுபடுபவர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். பொருளையில் வீடொன்றுக்கு முன்பாக வெடிக்கும் நிலையில் இருந்த கைகொட்டு. இலங்கையின் தென்மேற்கு பகுதிகள் உள்ளிட்ட பல பகுதிகளில் எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் மழைப்பொழிவு அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேற்கு சப்ரஹமுவ, கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை பகுதிகளில் மழை பெய்யக்கூடும். அதேவேளை வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் அதிக வெப்பநிலை நிலவக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் நண்பகல் நேரங்களில் வெளியில் செல்வதை குறைத்து போதுமான அளவு தண்ணீரை அருந்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கோட்டை கல்லாறு கண்ணகி அம்மன் ஆலயத்திற்கு அருகில் நேற்றிரவு 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதி வீதி ஒன்றில் நின்ற மாணவர்கள் மீதும் மோதியதில் கோர விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் 18 வயதான இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 17 வயதான சிறுவனும் உயிரிழந்துள்ளார். மேலும் 5 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களும் அடங்குகின்றனர். SLS தரநிலை சின்னம் போலியாக பொறியிடப்பட்ட சுமார் 8,500 குடிநீர் போத்தல்களை நுகர்வோர் விவகார ஆணையகம் பறிமுதல் செய்துள்ளது. அவிசாவளை பகுதியில் நடத்தப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த குடிநீர் அமித்திரிகல ருவன்வெல்லவில உள்ள ஒரு உற்பத்தி ஆலயத்தில் தயாரிக்கப்பட்டு அவிசாவளி பகுதியில் உள்ள ஒரு கிடங்கில் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. போலி சின்னம் மற்றும் சான்றிதழ் எண் குடிநீர் போத்தல்களில் SLS தரநிலை சின்னமும் 894 என்ற சான்றிதழ் எண்ணும் போலியாக குறிப்பிடப்பட்டிருந்ததை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். இவை சந்தைக்கு வெளியிடுவதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தவை என விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சுமார் 8,500 போத்தல்கள் சீல் வைக்கப்பட்டு அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகள் முடிந்த பிறகு சம்பந்தப்பட்ட தரப்பினர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நுகர்வோர் ஆணையகம் தெரிவித்துள்ளது. கொழும்பு நகரம் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை உள்ளடக்கிய புதிய மின்சார தொடருந்து திட்டத்துக்கான பணிகள் அடுத்த ஆண்டு தொடங்கும் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவன் செனரர் தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டையில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அரசாங்கத்தின் நோக்கம் மேலும் தெரிவிக்கையில், இத்திட்டத்திற்கு தேவையான ஆரம்ப திட்டங்கள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுவிட்டன. இந்த சேவையின் மூலம் பொதுமக்களுக்கு மிகவும் திறமையான மற்றும் மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும், அதன்படி பெலியட்டாவிலிருந்து ருகுணுகுமாரி தொடருந்து மூலம் வரும் பயணிகள் பாணந்துறையில் இறங்கி மின்சார தொடருந்து மூலம் கொழும்பை சென்றடையவும் வாய்ப்பை பெறுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நாட்டின் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைப்பில் தாமதமான பல அபிவிருத்தி பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதம ஹரணி அமரசூரிய பல்கலைக்கழக மாணவர்களின் நலனை மேம்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் 55 புதிய மாணவர் விடுதிகள் அமைக்கப்படவுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் சுமார் 16,000 மாணவர்களுக்கு விடுதி வசதி கிடைக்க உள்ளது. வவுனியா பல்கலைக்கழகத்தில் இத்திட்டத்தின் ஆரம்பமாக புதிய விடுதிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது.
பல்கலைக்கழகங்களில் சுதந்திரமான கல்வி மற்றும் கலாச்சார சூழலை உருவாக்குவதற்காக அரசாங்கம் முதலீடு செய்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் முச்சக்கர வண்டி போக்குவரத்து சேவைகளில் ஈடுபடுபவர்களின் குறைந்தபட்ச வயதை 40ஆக உயர்த்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகின்றது. தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் கேவாக இதனை தெரிவித்துள்ளார். கல்வியில் மாற்றங்கள். பாடசாலை படிப்பை முடித்தவுடன் இளைஞர்கள் உடனடியாக முச்சக்கர வண்டி செலுத்தும் தொழிலை நுழையக்கூடாது என்றும் அதற்கு பதிலாக அவர்களை கல்வி மற்றும் தொழிற்பயிற்சியை நோக்கி வழிநடத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். இதன்படி முச்சக்கர வண்டி செலுத்தும் தொழிலில் நுழைவதற்கான வயதை 40ஆக உயர்த்த அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இளைஞர்கள் பாடசாலை படிப்பை முடித்தவுடன் உடனடியாக முச்சக்கர வண்டி வாகனத்தை வீதிக்கு கொண்டு செல்லக்கூடாது என்றும் அதனால் கல்வியில் மாற்றங்களை செய்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பு பொரளை பகுதியில் வெடிக்கும் நிலையில் இருந்த கைக்குண்டொன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் இன்றைய தினம் காலை வேளையில் பதிவாகியுள்ளது. கைக்குண்டு போலீசாரால் மீட்பு. பொரளை லெசி ரணகல மாவட்டத்தில் உள்ள வீடொன்றுக்கு முன்பாக வீசி செல்லப்பட்டிருந்த வெடிக்கும் நிலையில் இருந்த கைக்குண்டு இதன்போது பொரளை போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. இந்த கைக்குண்டு தொடர்பில் பொரளை போலீசார் மேலதிக தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.